4th கியர்ல இருக்கா, சடனா செகண்ட் கியருக்கு வாங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு வந்து கிளட்சே தேவையில்லை மக்களே, நீங்களே பாருங்க. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம vlogல நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பைக்கர் ஆஸ்பெக்டில் வந்து இது ஒரு முக்கியமான ரூலுங்க. இது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பைக்கே ஓட்ட முடியும். அப்படி அந்த ரூலை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் சொல்லிக் கொடுத்தா தான் வந்து எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து இதில் வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸுமே கிடையாது, ஏபிஎஸ் கிடையாது, ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. ஒன்லி ரா பவர் அண்ட் வந்து ரா ஸ்கில்ஸ் மட்டும்தான் இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவை. இந்த வண்டியில் வந்து நான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம vlogல வந்து நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன்னா, இன்ஜின் பிரேக்கிங், ரேவ் மேட்சிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கண்ட்ரோல். இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இன்ஜின் பிரேக்கிங் பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரேவ் மேட்சிங் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. த்ராட்டில் கண்ட்ரோல்னா என்ன, அதை வந்து நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் பிரேக்கிங், ரேவ் மேட்சிங் பற்றி நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஹை ரேவில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கியர் பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஆகுங்க. நீங்கள் வந்து முறுக்கும்போது, இப்படி முறுக்கும்போது கியர் பாக்ஸ் ஃப்ரீ ஆகும். இப்படி முறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும், சரிங்களா? இப்படி முறுக்கும்போது ஒரு செகண்ட் ஃப்ரீயாக இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு செகண்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணி சடனாக அந்த செகண்ட் வந்து நீங்கள் வந்து கியர் டவுன் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ரேவ் மேட்சிங், சரிங்களா? அந்த இடத்துக்கு பேர் தான் மேட்ச் பண்ணுற இடம். அந்த இடம் தான் வந்து கரெக்டாக வந்து உங்களோட ஆர்பிஎம் ரொட்டேஷனல் ஃபோர்ஸையும் அந்த வீல் ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுற இடமே வந்து அந்த ஒரு இடம் தான். நீங்கள் வந்து கியர் டவுன் பண்ணுற இடம், சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்ஜின் பிரேக்கிங். இன்ஜின் பிரேக்கிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், சடனாக எத்தனை கியர் டவுன் பண்ணால் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டவுன் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. வித்தவுட் கிளச்சு, இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளச் தான். வித் கிளச் எல்லாருமே பண்ணலாம், வித்தவுட் கிளச் தான் இங்கே மேட்ரு. எப்படி வராருன்னு வித்தவுட் கிளச்சு கியர் டவுன் பண்ண, கியர் டவுன் பண்ணால், இன்ஜின் பிரேக் பண்ணால், ரேவ் மேட்ச் பண்ணால், மூணுமே பண்ணலாம். இதுக்கு வந்து மெயினாக ஒரே ஒரு காரணம் என்ன வந்து உங்களுக்கு தெரியணும்னா, இந்த த்ராட்டில் கண்ட்ரோல் மட்டும் தெரிஞ்சால் போதும் மக்களே. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் ஈஸியாக பழகிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியவே ஈஸியாக நீங்கள் கரைச்சி குடிச்சிடலாங்க, வித்தகாரன் ஆயிடலாம். இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, கார்னருக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு லைட்டாக கிளச்சு வேணும். கார்னருக்கு மட்டும் கிளச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளச்சே பிடிக்க தேவையில்லை. சுமார் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வீலிங் பண்ணுறேன், பரவாயில்ல, நல்லா தான் ஆகுது. உங்களுக்கு கிளச்சு எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தாங்க உங்களுக்கு கிளச்சு. வண்டியை எந்த இடத்துல தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னா, நிறுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு டெட் ஸ்லோ ஆனால் கூட நீங்கள் வந்து த்ராட்டிலில் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் த்ராட்டில் கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு. இப்போ நான் 6th கியரில் போகிறேன், 5th கியரில் இருக்குது, சரிங்களா? டெட் ஸ்லோவில் இருக்குது வண்டி. இப்போ தரன்னு அடைக்குது வண்டி. இப்போ பாருங்கள், அப்படியே நான் வந்து த்ராட்டிலேயே ஹோல்ட் பண்ணி அந்த வண்டியை வந்து மெதுவாக அது போகிற போக்கிலே போய் நம்ம வந்து அந்த வண்டியை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். அதை வந்து சடனாக முறுக்கணும்னா சடனாக டப்பாலும் ஆஃப் ஆயிடும். மெதுவாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் வண்டியை. கல் மேலே ஏறிச்சு டயரு. இந்த ரேவ் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வகிக்குதுங்க. அந்த ஸ்லிப்பர் கிளச் இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம வந்து ரேவ் மேட்சிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா? வண்டி வந்து எந்த விதமான ஜர்க்கும் ஆகாது. இந்த வண்டி ஜர்க் ஆகும், நம்ம அந்த ஜர்க்கையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படின்னா அது வந்து த்ராட்டிலில் தான் இருக்குது. அது த்ராட்டில் வந்து மேனேஜ் பண்ணணும். த்ராட்டில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து கியர் டவுன் பண்ணும்போது த்ராட்டில் பம்முன்னு உட்காந்து ஒரு செகண்டுக்கு மேலே த்ராட்டில் உங்கள் கையை விட்டு போகும். அந்த டைமில் நீங்கள் த்ராட்டில் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் த்ராட்டில் மேட்ச் பண்ணி நீட்டாக வந்து அந்த ஜர்க்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெடி பண்ணி வண்டியில் ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து கிளச்சே தேவையில்லை மக்களே, நீங்களே பாருங்கள். என்னதான் வந்து சுச்சுவேஷனாக இருந்தாலும் வண்டி நிற்கிறப்ப மட்டும்தாங்க நான் கிளச்சை பிடிப்பேங்க. ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா, ஒரு பைக்கர் எக்ஸ்பர்ட் பைக் இருக்கும், நார்மல் பைக் இருக்கும், ஐ மீன் பிகினர் பைக் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் பிரித்து டிஃப்ரென்ஸே காமிக்க முடியும். ஐயா அண்ணன் பாருங்க எந்த பக்கம் வந்துட்டு இருக்கா, அக்காவா ஹெல்மெட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியலைங்க. சடனாக உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தங்காட்டி தான் இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ண முடிஞ்சுது. வண்டி வந்து ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சு பிடிக்காதங்காட்டி தான் ஜர்க் ஆகுது.
கிளச்சு பிடிச்சி நம்ம இன்ஜின் மேட்ச் ரேவ் மேட்ச் பண்ணோம்னா வைங்களேன், வண்டி ஜர்க்கே ஆகுது. இங்கே பாருங்க, நிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டெபிலிட்டியாக வரணும். ஸ்டெபிலிட்டியாக வர்றதுக்கு நீங்கள் வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து நீங்கள் நம்ம வீல் கூட வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். வீல் எந்த ஆர்பிஎம்மில் சுற்றிட்டு இருக்குங்கிறது வந்து நீங்கள் ஒரு செகண்ட் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் இருந்தாலுமே நீங்கள் த்ராட்டில் இப்படி ஃப்ளிப் பண்ணுறது மூலிமா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 7000லேருந்து 9000க்கு வரும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறது மூலிமா அந்த ஒரு செகண்டில் வந்து கியர் பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஆகுற டைமில் நீங்கள் ஒரு கியர் டவுன் பண்ணணும். இப்படி அவ்வளோதான், சரிங்களா? மேட்ரே இல்லை, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் வந்து உடனே எல்லாம் இது வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. கொஞ்சம்னா அதிகமாக நீங்கள் ஹைவேல ரைட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக அதை பழகிடலாம். நான் கையே யூஸ் பண்ணவே இல்லை, 5th கியரில் போயிட்டுருக்கேன். 5th கியரில் டாப் ஸ்பீடில் தான் போகுது வண்டி. 6th கியர் போட்டேன். இப்போ இந்த த்ராட்டில் அந்த ஆர்பிஎம் வந்து மேலே வந்துட்டு கீழே போகுதா, அந்த ஒரு செகண்ட் மேலே வந்துட்டு கீழே போகிற டைமில் தான் நமக்கு வந்து கியர் பாக்ஸ் ஃப்ரீ ஆகும். அந்த டைமில் தான் நம்ம வந்து கியர் டவுன் பண்ணணும். இப்போ 4th கியரில் இருக்கா, சடனாக 2nd கியருக்கு வாங்க, அவ்வளோதாங்க, இவ்வளோதான், சரிங்களா? இது வந்து ரொம்ப வந்து பெரிய வித்தெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னும் வந்து நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து நிறைய நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு vlog-ஆ போடுறேன். மக்களே, இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக எந்த இடத்துலலாம் ஓட்ட முடியுமோ ஒரு ரேஸ் ட்ராக்கில் வந்து இந்த யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இது. இதை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட டெய்லி நார்மல் சிட்டி யூசேஜ் ரைடிங் அப்போ கூட நீங்கள் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்போல்லாம் யூஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேனிக் ஆகாமல் நீங்கள் வந்து அந்த பேனிக் பிரேக்கிங் வந்து தப்பிப்பீங்க, சரிங்களா? அந்த பேனிக் பிரேக்கிங் பண்ணாலே வந்து ஒரு செகண்ட் வந்து வண்டி வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. வண்டியோட பேலன்ஸ் நம்ம இழந்துட்டோம்னாலே ஏதோ ஒன்று ஆயிடும். அதுக்காக அந்த பேலன்ஸை தவிர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்ஜின் பிரேக்கிங். உங்களுக்கு நீங்கள் கிளச்சு பிடிச்சி இந்த வண்டியில் நீங்கள் இன்ஜின் பிரேக் பண்ணிங்கன்னா வீல் ஸ்பின் ஆகாது, வீல் ஸ்லைட் ஆகாது. நீங்கள் வந்து கிளச்சு பிடிக்காமல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீல் ஸ்லைட் ஆகும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் டைமிங் கொண்டு வந்துடலாம், சரிங்களா? கிளச்சு பிடிச்சிங்கன்னா டைமிங் கம்மியாகும். கிளச்சு பிடிக்காமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா டைமிங் வந்து அதிகமாகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க, சரிங்களா? அந்த கார்னரில் வந்து ஸ்லோ ஆகிற செகண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து அந்த கிளச்சு பிடிச்சாலே ஸ்லோ தாங்க, அவ்வளோதாங்க ரேஸ் ட்ராக்லலாம், சரிங்களா? சிம்பிள். நீங்கள் வந்து கிளச்சு பிடிக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ த்ராட்டில் மேட்ச் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பெட்டர் ரைடர், யூ ஆர் அ குட் எக்ஸ்பர்ட் எல்லாமே. இந்த இன்ஜின் பிரேக்கிங் ப்ளஸ் வந்து ரேவ் மேட்சிங்னால வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர் எவர் எந்த பிரச்சனையுமே வராது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வண்டியில் வண்டி வந்து வான் கத்துது, அதனால் எனக்கு வந்து வண்டி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பிரேக் அடிக்க முடியாமல் கீழே விழுந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆகிறத விட அது வந்து அதோட இயல்பு. அது வந்து அதுக்கு தெரியும். அது வந்து நார்மலான ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெயின் தான். அதனால் நீங்கள் வந்து எதையும் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். தைரியமாக நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக் பண்ணலாம், சரிங்களா? இதனால் கிளச் பிளேட் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்காதீங்க. கிளச்சு பிளேட்லாம் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு 2 3 டைம் தாங்க போயிருக்குங்க. இன்ஜின் வந்து நம்ம மாற்றும் போது இன்ஜினில் இருக்க ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது கிளச் பிளேட்டும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நான் ஒரு டைம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வீலிங் பண்ணி போயிருக்கு, சரிங்களா? இடையில ஒரு டைம் வந்து சிலிண்டர் கிட் வந்து நாங்களே மாற்றும் போது ஆயில் லீக் இருக்குது. சிலிண்டர் கிட்டில் ஸ்கோரிங் வந்து ஆயில் லீக் ஆகும்போது நாங்களே வந்து மாற்றும் போது ஒரு டைம் கிளச் பிளேட் நான் மாற்றிருக்கேன். மற்றபடி நான் கிளச் பிளேட் மாற்றினதே இல்லைங்க. என் வண்டி கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு, சரிங்களா? இது வரைக்கும் நான் கிளச் பிளேட் ஒரு 2 டைம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வண்டி நான் மாற்றிருக்கேன். மாற்றினதே இல்லை, ஒரே ஒரு டைம் தான் மாற்றிருக்கேன் வீலிங் பண்ணி. அதுவும் வீலிங் பண்ணுறப்ப கிளச் பிடிச்சி தான் நம்ம வீலிங் பண்ணுவோம். ஸோ வந்து கிளச் பிளேட் வந்து தேயும். மற்றபடி நீங்கள் வந்து இந்த கியர் டவுன் பண்ணி ஓட்டுறதுனாலையோ ரேவ் மேட்ச் பண்ணுறதுனாலையோ கிளச் பிளேட் தேயுது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க வாயிலே குத்திடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. நிறைய பேர் வந்து நான் மெக்கானிக்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து கிளச் பிளேட் தேயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேயும் அப்படின்னு வேறு சொல்கிறானுங்க. இதனால இன்ஜினுமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தாங்க ஆகுது, சரிங்களா? நீங்கள் ரேவ் மேட்ச் பண்ணி பண்ணுறதுனால ரேவ் மேட்ச் பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வண்டி வந்து ஸ்டேபிளாகவே இல்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வருது.
அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் வேணா உங்களுக்கு கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கியர் பாக்ஸ் போயிடும். கிளச்சு பிளேட்டே இப்போ தாங்க போகுங்க. நீங்கள் கிளச்சோட வேலையே தெரியாமல் நீங்கள் கிளச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்போனா மட்டும்தான் வந்து கிளச் பிளேட் போகும். சும்மா நீங்கள் வந்து கிளச்சே யூஸ் பண்ணாதுக்கெலாம் எப்படி கிளச் பிளேட் போகும்? என்னோட பாயிண்ட்டுக்கே வாங்க. கிளச்சு பிடிச்சி வண்டி ஓட்டினா வண்டி கிளச்சு தேய்மானம் ஆகும். நான் கிளச்சே பிடிக்காம தானே வண்டி ஓட்டுறேன். எப்படி கிளச்சு தேய்மானம் ஆகும், எப்படி எனக்கு போகும்? போனதே இல்லைங்க, நம்புங்க. இதை வந்து நீங்கள் நான் மேட் பண்ண சொல்லி கேட்டதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு இது ஐடியாவே இல்லை. என்னோட பேசிக் நேச்சர் ஆஃப் ரைடிங்கே இதுதான். இப்பவே கண்ணை கட்டுது. அதனால இதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வந்து அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸில் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்குலாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு கண்டென்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூக்கர் கிட் பிளாக்ஸ் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, அண்டில் நெக்ஸ்ட் டைம்.